கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா தேவ ஜனங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிற ஒரு அருமையான வார்த்தை, ஒரு ஆலோசனை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனமும் 2ஆவது வசனமும் அற்புதமான வசனங்கள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். வேதம் சொல்லுகிறது, என் மகளே, என் மகனே, என் ஜனமே அப்படின்னு அழகாக நம்மளை பார்த்து சொல்லுகிறது. என்ன சொல்லுது? ஒரு கடமையை செய்ய சொல்லுது. அந்த கடமையை செய்தால் உங்களுக்குள்ள எல்லாமே நடக்கும். அந்த கடமை என்னன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய வேலைகளில் பிஸியாக இருப்போம், படிப்பில் பிஸியாக இருப்போம், குடும்ப விஷயங்களில் பிஸியாக இருப்போம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், எத்தனையோ படித்தவர்கள் இன்றைக்கி அவங்க குடும்பம் உடையிறதை நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை கற்பாறையாகிய இந்த வார்த்தையின் மேல் இல்லை, இந்த கிறிஸ்துவின் மேல் இல்லை. அதனால் எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பிரிவினை, டைவோர்ஸ். நான் பிரபலமான அநேகரை பார்த்துட்டேன். பிரிவினை பிரிவினை பிரிவினை, கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. கேட்டால் பெரிய செலிப்ரிட்டின்னு சொல்கிறாங்க, நான் பெரிய ஃபேன் பேஸ் உடையவன், எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஆனால் வாழ்க்கையை பார்த்தா கேவலமாக இருக்குது. குடி போதைக்கு அடிக்டாக இருக்கிறாங்க, மோசமான இந்த போதை மருந்துகளுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க, விபச்சார பாவங்களுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க, பண ஆசை, பணத்துக்கு எங்கேயும் போய் வாயை திறப்பாங்க. இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க. குடும்பத்தில் 1-2 வாட்டி டைவர்ஸ் ஆகி அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கேவலமான ஒரு வாழ்க்கை. பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, ஆனால் கேவலமான வாழ்க்கை. காரணம், அவர்கள் கற்பாறையின் மேல் இல்லாதவர்கள். இவர்களை நம்ம குறை சொல்ல வரல, ஆனால் வேதத்துக்கு இடம் கொடுக்காததுனால அவர்களுடைய வாழ்க்கை கற்பாறையில் இல்லாமல் மணலில் மேல் கட்டப்பட்டதா இருக்கிறது. புயல் வரும்பொழுது அவர்கள் வாழ்க்கை சின்னா பின்னமாக போகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என் மகனே, என் மகளே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை, எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, நான் பணத்தை சேர்த்தாதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் நினைக்கிற நீங்கள் அதோட சேர்த்து இன்னொன்று நினைங்க. என் பொம்பளை பிள்ளை நான் கொடுக்குற பைசாவனால் வாழ போகிறதில்ல, அவளுக்கு கிருபை வேணும், நன்மையும் கிருபையும் அவளுக்கு தொடரணும், அவளுக்கு கர்த்தர் மேப்பராக இருக்கணும், அவளுக்கு இயேசு யாருன்னு காட்டி கொடுங்க, அவளுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க, முட்டு போட சொல்லிக் கொடுங்க. அவளுக்கு பணம் சேர்க்கறது மட்டும் நல்லது கிடையாது. என் பிள்ளைக்கு ஒரு வீடு இருந்தால் தானே கட்டி கொடுக்க முடியும். வீடுக்காக 20 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு வீடை கட்டுக்கிறீங்க. அந்த வீட்டில் உங்கள் பிள்ளையும் மருமகளும் சண்டை போடாமல் வாழணும்னா இயேசு யாருன்னு கற்றுக் கொடுங்க. நம்மளுடைய பணம் மட்டுமல்ல, பணத்துக்கு பின்னாடி இருக்கிற இயேசு ரொம்ப தேவையாக இருக்கிறார். வார்த்தை ரொம்ப தேவையாக இருக்கிறது. அதனால தான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, படிக்கணும், பட்டம் வாங்கணும், விரைந்து ஓடுகிற உங்கள் கால்கள் புரிந்து கொள்ளட்டும், கர்த்தருக்காகவும் ஓடட்டும். அந்த படிப்பு கர்த்தர் இல்லை என்றால் வீணாகும், அந்த வீடு கர்த்தர் இல்லை என்றால் வீடாகும், காவலாளிகள் விழித்திருக்கிறது வீணாகும். கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் எல்லாமே வீணு, குப்பையும் பதருமாய் மாறும். தேவஜனமே, படித்தவர்கள் இன்னைக்கு ஏமாந்து போய் இருக்கிற இந்த காலத்தில், பட்டதாரிகள் இன்னைக்கு பரிசுத்தமாக இல்லாமல் இருக்கிற இந்த காலத்தில் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தைகளை காத்து கொள்ளுங்கள். காத்துக்கொண்டா என்ன நடக்கும்? அவைகள் உங்களுக்கு நீடித்த நாட்களை தரும், தீர்க்க ஆயுசை தரும், சமாதானத்தை தரும். தேவஜனமே, நீடித்த நாட்கள்னா என்ன? எல்லாமே அன்று தந்துருவார். நீங்கள் நீடித்த நாட்கள் வாழ போகிறீங்க. நீங்கள் 90 வயசு வாழ போகிறீங்கன்னா உங்களை ரோட்டில் ஒரு திண்ணையில் படுக்க வைத்துருவார் நினைக்கிங்களா? அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவையானதை தருவார். உங்கள் சித்தம், தேவன் உங்கள் மேலே வச்ச அழைப்பை நிறைவேற்றுவதற்கு என்ன தேவையோ அதை தருவார். எந்த இடத்துல இருந்தாலும் அது தருவார். உங்களுக்கு நீடித்த நாட்கள் தராருனா உங்களுக்கு வஸ்திரம் தரமாட்டாரா? வாகனம் தரமாட்டாரா? இருப்பிடம் தரமாட்டாரா? நண்பர்கள் தரமாட்டாரா? உணவு தரமாட்டாரா? படிப்பு தரமாட்டாரா? பட்டங்கள் தரமாட்டாரா? ஒருவேளை உங்களுக்கு வெளிநாட்டில் தான் வாழ்க்கைனா உங்களுக்கு இங்கிலீஷ் கற்று தரமாட்டாரா? வடநாட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்கன்னா ஹிந்தி கற்று தரமாட்டாரா? அந்த பயணத்துக்குள்ள செலவுக்குனுடைய பணத்தை தரமாட்டாரா? இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மைக்ரேட் ஆகுறீங்களே, டிரான்ஸ்போர்ட் ஆகுறீங்களே, பயணம் செல்லுகிறீங்க, அந்த வீடு மாட்டக்கூடிய பணத்தை தரமாட்டாரா? போகிற இடத்துல வீடு கட்டக்கூடிய பணத்தை தரமாட்டாரா? எல்லாம் தருவார். தீர்க்க ஆயுசுன்னு அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். நீடித்த நாட்கள்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு. அதுக்குள்ளே நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. சமாதானம்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த சமாதானத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் இருப்பாங்க, வீடுகள் இருக்கும். எதெல்லாம் ஆண்டு உங்களுக்கு தேவையோ உங்கள் சித்தத்துக்கு ஏத்தாக்களை தந்து, உங்கள் மேலே உள்ள அழைப்புக்கு ஏத்தாக்களை தந்து உங்களை கனப்படுத்துவார். யாரை கனப்படுத்துவார்? 1வது வசனம் சொல்லுகிறது, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது.
உங்கள் இருதயம் எதற்காக ஏங்குது? எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, நான் இப்போமே சேர்க்கணும்னு ஏங்குதா? காசெல்லாம் சேர்த்து வச்சாதான் கட்டி கொடுக்க முடியும்னு ஏங்குதா? நீங்கள் அவங்களுடைய ஒரு சைடை தான் பார்த்தீங்க. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி உங்கள் பிள்ளைக்கு இன்னொரு பக்கம் இருக்குது. நீங்கள் கட்டி கொடுக்குற பிள்ளை நல்லபடியாக வாழணும்னா, கரெக்டான இடத்துல கொடுக்கணும்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும். அப்போ உங்கள் உள்ளம் கர்த்தருக்காக ஏங்கட்டும், கர்த்தருக்காக ஏங்கணும். மாத்தாள் மரியாதை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருத்தியினுடைய உள்ளம் கிச்சன் வேலை செய்கிறதுக்கு ஏங்குச்சு, ஒருத்தியினுடைய உள்ளம் கர்த்தருக்காக ஏங்குச்சு. நான் சொல்லுகிறேன், இது 2மே வேணும். உலக கவலை வேண்டாம். அதுதான் நீங்கள் கர்த்தருக்காக ஏங்குங்க, குடும்ப விஷயத்தை செய்ய கர்த்தாருங்க. நிறைய பேர் குடும்ப விஷயத்தை முதல்ல வைப்பாங்க, கர்த்தரை விட்டுருவாங்க. அதனால தான் அவங்க குடும்பத்தில் நாளைக்கு பெரிய பாடு. பல லட்ச ரூபா சேர்த்துருப்பாங்க, பிள்ளைக்கு 50 லட்ச ரூபா வீடு இருக்கும், 4 கார் இருக்கும். ஆனால் அவங்களுடைய அழகா வீட்டுக்கு வந்த மருமகா அவங்க கூட வாழாமல், அது டாக்டர் பிள்ளையாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அந்த பிள்ளையை டைவர்ஸ் ஆக்கி விட்டுருப்பான் பையன். காரணம் என்ன? இயேசு கூட இல்லை. பணம் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் கூட இல்லை. இந்த காலை வேளையில் ஆண்டு சொல்லுகிறாரு, நீங்கள் வார்த்தைக்கு இடம் கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு 3 ஆசீர்வாதம். நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுசு, சமாதானம் பெருக பண்ணுவார். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றும் இல்லை பிரதர் அப்படின்னு ஏங்கி இருக்கிறீங்களா? ஐயா என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இந்த வசனத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இதில் ஜீவன் இருக்கு, ஆவி இருக்குது. இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க. இதுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், இதுக்குள்ளே இருக்கிற வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இது உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தும், உங்கள் சிந்தனையில் ஒரு பலனை கொண்டு வரும், உங்கள் உள்ளான மனுஷனை நிரப்பும். அற்புதங்களை காண்பீர்கள். எல்லாரும் ஜெபிப்போமா? இந்த வார்த்தையின் வல்லமையை நம்ம அனுபவிக்க, இந்த வார்த்தையின் சொல்லப்பட்ட தீர்க்காயுசு, நீடித்த நாட்கள், இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட இந்த அருமையான சமாதானம் நமக்கு பெருக பண்ண எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிங்க. அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நீடித்த நாட்களை தாங்கப்பா, தீர்க்க ஆயுசை தாங்கப்பா, சமாதானத்தை தாங்கப்பா. இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய, வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய, கட்டளைகளை காத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை தாங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழி நடத்துங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் திருச்சபைகளை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க, தேவ ஜனங்களை ஆசீர்வதிங்க, பிரயர் டைம் குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா துதிக்கான மகிமை ஆண்டவர் ஒருவருக்கு. இன்று இரவு நம்ம அருமையான காட்ஸ் பவர் டிவியில் நல்ல அனுபவ சாட்சிகள், நல்ல ஆண்டோட வார்த்தை உண்டு. தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.